ஆண்டவரும் அருமிரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தையின்படியே என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். இதை நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்யணும், அவர் சொல்லணும் என்று சொல்லி வார்த்தைக்காக அதிகாலையில் எழும்பி ஜெபித்து வேதத்தை வாசித்து வேதத்திற்காக வார்த்தைக்காக காத்திருக்கிற பழக்கங்களை நீங்கள் பழகி கொள்ளணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். என்ன வார்த்தை என்றால் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோப்பை ஆசீர்வதித்தவர், முற்பிதாக்களை ஆசீர்வதித்தவர், அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை தந்தவர். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் சபைக்கு ஆத்துமாக்கள் வரலையா, சின்ன சபையாக இருக்குதா நினச்சி கவலைப்படாதீங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும் அப்படின்னு அந்த வசனம் உபாகமம் 1:11 வாசிக்கிறோம். சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, வருமானமே வரலையா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய பிஸ்னஸை ஆசீர்வதித்து தருவார். உங்களுடைய குடும்பத்தில் வறுமையோடு கூட, உங்களுடைய குடும்பத்தில் கடன் சுமையோடு கூட கஷ்டப்படுகிறீர்களா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக தான் கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ஒன்றுமே இல்லை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், ஒரு கற்பத்தின் கனி இல்லாதபடிக்கு அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத நேரத்தில் கூட உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேங்கிறார். அது மாத்திரமல்ல, கடற்கரை மணலத்தனையைப் போலவன் நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஒன்றும் இல்லாதவனை பார்த்து அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தில் ஆபிரகாம் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் அதை அப்படியே விசுவாசித்தான். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை எப்பொழுது விசுவாசித்தானோ அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கும் ஆபிரகாமியுடைய சந்ததியாக இருக்கிற நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக இருக்கிறது. இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி பாருங்க, கடற்கரை மணலத்தனையாக ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறார். அப்படின்னா அவர் சொன்னபடியே என்ன செய்வார்? அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவார் என்பதை, அவர் சொன்னது நடக்கும் என்பதை நம்ம ஆணித்தரமாக என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். 100க்கு அதிபதி அப்படி தானே விசுவாசித்தான். மத்தேயு 8:8 நம்ம அப்படி தானே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொல்லி அவனுடைய விசுவாச வார்த்தை கர்த்தரால் கணம் பண்ணப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வார்த்தையின்படியே ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய வேலைக்காரனை சொத்தமாக்கினார். இன்றைக்கும் அவர் சொன்னபடி நடக்கும். சொல்லுங்கள், ஆமேன் சொல்லுங்கள். உங்கள் பிஸ்னஸ், உங்களுடைய திருச்சபை, அது மாத்திரமல்ல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் எதுவாக இருந்தாலும் அவர் சொன்னபடி தான் நடக்கும். ஏனென்றால் அவர் அனுமதிக்காமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்யாது, கீழே விழாது என்று சொன்ன வேத வார்த்தையின்படியே அவருடைய வார்த்தைக்காய் காத்திருங்கள். இன்றைக்கு அவர் சொன்னபடி உடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவேறும். அவரால் எல்லாம் ஆகும். விசுவாசத்தோடு கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் சொன்னபடி ஆகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.